எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்டா. எனக்கான வாரிசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த கலைக்கான வாரிசா நீ வரணும். வருவியா? கோடு தானடா எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கோடு வேணும். கோடு இல்லாத வாழ்க்கை இல்லை. இது வெறும் வாக்கிங் ஸ்டிக் அல்ல அப்பா. அப்பா ஏன் அப்பா? எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம். எனக்கு ஓவியங்களை வரைய கத்துக் கொடுத்த ஆசா. வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த கடவுள். அப்பா 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 நீங்க இல்லைன்னா நான் இல்லப்பா. இது வெறும் வாக்கிங் ஸ்டிக் கிடையாதுப்பா. இதுதான் நீங்க. நீங்க தான் எனக்கு ஊன்றுகோல். நீங்க எப்பவுமே என்னை விட்டு போக கூடாது. நீங்க என் கூடவே இருக்கணும்பா. நீங்க கூட இருந்தா நான் வாழ்ந்துருவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? வந்ததுக்கு அப்புறம் என்ன வரலாமான்னு கேள்வி. வாங்க வாங்க. சார் சொல்லுங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னா முதல்ல என்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் என் வீட்டுக்கு வந்திருக்கணும். வீடு திறந்திருக்கேங்கிறதுக்காக நேரா உள்ள வந்தா எப்படி? இல்ல சார், உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு கலைஞன். என் கலையை பத்தி நீங்க கேள்விப்படலன்னா நான் ஒரு நல்ல கலைஞனே கிடையாது. அப்படி வாழ்றதுக்கு நான் சாவலாம். சார் கோபப்படாதீங்க.
ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க நல்ல ஓவியர்னு சொன்னாங்க. என் நினைவுகளின் அடர்த்தியில எங்க அப்பா ஒரு நிஜமான பிம்பம். அவரோட படத்தை உங்க கையால வரைஞ்சி என் வீட்ல மாட்டணும்னு எனக்கு ஆசை. நினைவுகளின் அடர்த்தி, நிஜமான பிம்பம். உங்க வார்த்தை பிரயோகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நிறைய படிப்பீங்களோ? படிச்சது கொஞ்சம் தான் சார். ஆனா படிக்கும்போது படிச்சது அதிகம். அது என் கூட படிச்ச ஒரு நண்பன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. சோ நண்பனுக்காக படிச்சிருக்கீங்க. வெரி குட். நல்ல விஷயம்தான். படிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையை உயர்த்தும். வாழ்க்கையில உயர்ந்தவங்க எல்லாருமே நல்லா படிச்சவங்க தான். படிச்சவனுக்கு மட்டும்தான் படிப்புடைய அருமை தெரியும். படிக்காதவனுக்கு புத்தகம்லாம் வெத்து காகிதம் தான். எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருவான். அவ்வளவுதான் அவனுடைய ஞானம். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த அம்பேத்கர் நிறைய படிச்சாரு. கடைசியில் அவர் தான் இந்த நாட்டுடைய சட்ட புத்தகத்தையே எழுதினாரு. அப்புறம் ஒரு காலத்துல அவரே அதை எரிப்பேன்னு சொன்னாரு. அதுதான் உண்மையான ஞானம். அதுதான் ஞானம். ஞானம் பெற்றவங்க எப்பவும் உண்மையே பேசுவாங்க. அதெல்லாம் சரி. உங்களுக்கு இப்ப என்ன தேவை? எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான் சார். எங்க அப்பா என் தெய்வம். அவரோட போட்டோவை நீங்க உங்க கையால வரைஞ்சு கொடுக்கணும். இதத்தான் முதல்ல உங்ககிட்ட நான் சொன்னேனே சார். இவனா அவ? என் கூட படிச்சவ மாதிரி தெரியுதே. இவ்வளவு பெரிய ஆளாயிட்டனா? உன்கிட்ட நான் வந்து கெஞ்சி கேட்டு வரையணுமா? இவன் தானே சொல்லிக் கொடுத்தான் எல்லாமே நமக்கு. வேண்டாம் சார், வேண்டாம். நீங்க வரைய வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்லிதானே நான் படிச்சேன். அவனையே ஒரு நாள் பார்த்து வரைஞ்சி குடுறான்னு கேக்குறேன்.
நான் கிளம்புறேன் சார். தெரியாத ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டேன். வேணாம், நீங்க வரையவே வேண்டாம். என் ஃப்ரெண்டு வரைஞ்சு கொடுப்பான், அவன்கிட்டயே நான் வரைஞ்சுக்கிறேன். வரட்டுமா? அப்போ நான் வரட்டுமா சார்? சரி, வரேன். அவளா இது? இப்ப வந்தது அவளா இது? அவதானா? இல்ல, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு ஒரு பிள்ளை வரப்போறான். இனிமே எனக்குள்ள எந்த கற்பனைக்கும் இடம் கிடையாது. எனக்கு இனிமே அந்த கற்பனை வேண்டாம். எனக்கு அந்த நிழல் வேண்டாம். அந்த கற்பனை எனக்கு வேண்டாம். அந்த மாய எனக்கு வேண்டாம். அந்த மாய எனக்கு வேண்டாம். வணக்கம் சித்தார்த். நீங்க யார்? நீங்க காலையில வந்தப்போ நான் யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. சித்தார்த், உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? என்ன என்ன சொல்றீங்க? டேய், நீயும் நானும் ஒன்னா படிச்சவங்கடா. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன குழப்பாதீங்க. யார் நீங்க? என்னடா எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? நான் ஸ்னேகாடா. ஓ ஸ்னேகா. 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 ஆமாண்டா ஸ்னேகா. நீ? ஆமாண்டா. நீயா? ஆமா. தூக்கு வழிக்குள்ள எலுமிச்சை பழம் சாதம் எடுத்துக்கிட்டு வந்து ஊட்டி விடுவியே, அதே ஸ்னேகா தான்டா. அந்த ஸ்னேகா தான். ஸ்னேகா. ஸ்னேகா நீயா? நீயா? என்னால நம்பவே முடியல. நீ என்ன காலையில பார்க்கவே இல்லல? ஐயோ இல்ல, நான் பார்த்தேன். ஆனா நான் திரும்பும் போது நீ அந்த பக்கம் திரும்பிட்ட. அதனால நான் வந்து உன்னை சரியா பார்க்காம நான் வந்து எனக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். நான் வந்து ஸ்னேகா நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்னால நம்பவே முடியல. ஸ்னேகா. சித்தார்த், நான் இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. ஸ்னேகா, நான் உன்னை சந்திப்பேன். நான் உன்னை சந்திப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை.
எதிர்பார்க்கவே இல்லை ஸ்னேகா. ஸ்னேகா, ஆனா நான் உன்னை மறக்கல. நீ வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்க. இத்தனை வருஷமா நீ எனக்குள்ள ஒரு ஓவியமா இருந்துட்டே இருந்திருக்க. அத வந்து நான் ஏய், என்னடா சொல்ற? அத வந்து நான் உனக்கு சொன்னா புரியாது ஸ்னேகா. சொன்னா புரியாது ஸ்னேகா. ஸ்னேகா, 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 என்னடா ஸ்னேகா.